தீபுவை பன்னி பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அதுல இருந்து ரெண்டு பேரும் பயங்கரமா லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படி சொல்லி நான் போன பாட்டிலேயே சொல்லியிருப்பேன். ஒரு நாள் தீபு இவனுக்கு கூப்பிட்டு என்னோட ஃப்ரெண்டு நானா வந்து கிளப்ல பயங்கரமா ரகலை பண்ணிட்டு இருக்கா, எனக்காக இங்க வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படி சொல்லி கூப்பிட்டு போறா. அங்க போய் அந்த நானா அப்படிங்கிற பொண்ணை பார்த்ததும் பன்னிக்கு ரொம்ப பிடிச்சிருது. அதுல இருந்து இவளை லவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இவன் ஆரம்பிக்கிறான். நானா கூட தான் நடந்தது எல்லாத்தையும் நினைச்சிட்டு அன்னைக்கு நைட்டு அவளை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான். தீபுவாவது மயிராவது இனிமேல் நமக்கு நானா தாண்டா அப்படிங்கிற மாதிரி டெய்லியும் நானாவும் கிளப்பு கூப்பிடவும் அவங்க வீட்டுல இருந்தெல்லாம் பணத்தை திருடி நானாவை வந்து கிளப்புக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். தீபுவை சுத்தமா அவாய்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். தீபுவுமே மாத்தி மாத்தி பன்னிக்கு கால் பண்ணிட்டே இருக்கா. பட் பன்னி வந்து எடுக்கிற மாதிரியே இல்லை. பன்னியுமே அந்த சைடு தீபுவோட பேரெல்லாம் பில்லோல இருந்து அழிச்சிட்டு நானா அப்படிங்கிற பேரை எழுதி வைக்கிறான். தீபுவோட காலை பன்னி அவாய்ட் பண்ணிட்டே இருக்கிறதுனால தீபுவுமே காலேஜ் கிளம்பி போறா. அங்க போனா நான் வந்து உன்னோட ஃப்ரெண்ட் நானாவை தான் லவ் பண்றேன், இனிமேல் நீ எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதனால தீபுவுமே பயங்கரமா அவன்கிட்ட இருந்து கோவப்பட்டுட்டு அவனை அடிச்சுட்டு அங்கிருந்து வந்துடுறா. பட் பன்னி வந்து அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ற மாதிரி தெரியல. நானா கோவா போலாமான்னு கேட்டதும் மறுபடியும் அவங்க வீட்டுல இருந்து காசுலாம் திருட்டிட்டு ஜாலியா கோவா போய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான்.